வணக்கம் தமிழ் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு ஒரே நாள்ல நிப்டி 350 பாயிண்ட் கிட்டத்தட்ட 1.5% வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. ஆல்ரெடி நம்ம 25,700 ஒரு சப்போர்ட்டா வச்சிருந்தோம். அதையும் பிரேக் பண்ணி இன்னைக்கு மார்க்கெட் 25,200 கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கான லோ. நம்ம அக்டோபர் 15 தான் லாஸ்ட் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு லோ வச்சிருந்திருக்கு. அந்த லோ வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட் வந்துருச்சு. ஸோ இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு கீழே போகும், இன்வெஸ்டர்ஸோட அமௌண்ட் இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு லாஸ் ஆக போகுதுன்னு எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்துட்டு தான் இருக்கு. ட்ரம்ப் வந்த நாள்ல இருந்து மார்க்கெட் டவுன்ல தான் இருக்கு. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி 500% வரி இந்தியா மேல கொண்டு வந்துட்டா ஒரு ஃபால் இருக்கும்னு சொன்னோம். அதே மாதிரி மார்க்கெட் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல மார்க்கெட் இங்க இருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இங்க இருந்து ஃபால் ஆகி இங்க வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு இந்த இடத்துல என்ன மேஜர் நியூஸ்னால மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா கிரீன்லாண்ட் இஷ்யூ. ஸோ கிரீன்லாண்டோட இஷ்யூனால தான் மார்க்கெட் இன்னைக்கு ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஒரு ட்ரேட் ஃபியர் வரப்போகுது அப்படின்னு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்னால மார்க்கெட் இன்னைக்கு ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு நெக்ஸ்ட் போகும் அப்படின்னு சொல்லி யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த குளோபல் லெவல் நியூஸஸ்லாம் கொஞ்சம் ரெக்கவர் ஆனாதான் மார்க்கெட் அடுத்து சரியா வரும். அது வரைக்கும் மார்க்கெட் கண்டிப்பா ஒரு டவுன்ஃபால் மோட்ல தான் இருக்கும். மார்க்கெட்ல எந்த செக்டாருமே பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்காது. எல்லா செக்டாருமே நீங்க இதுல இல்லைன்னா அதுல போட்டு பணத்தை எடுத்துடலாமா அப்படின்னு யோசிக்கவே முடியாது. டோட்டலா மார்க்கெட்டே டவுன்ல இருக்கு. 100% மார்க்கெட்டுமே டவுன்ல இருக்கு. ஒரு 20% கூட மார்க்கெட் பாசிட்டிவ்ல, எல்லாமே டவுன்ல தான் இருக்கு. அது போக சம் Q3 ரிசல்ட்ஸ்மே ஸ்டாக்குக்கு வந்துகிட்டு இருக்கு. அதுமே சில ஸ்டாக்கை நெகட்டிவா இருக்கும் போது ஓவரா மார்க்கெட் டவுன் ஆக தான் செய்யும். இவ்வளவு டவுன்ஃபால் ஆயுமே சில நல்ல ஸ்டாக்லாம் பாசிட்டிவா தான் முடிஞ்சிருச்சு. Q3 ரிசல்ட் வரனால சில ஸ்டாக் இருக்க சிச்சுவேஷனால மார்க்கெட்னால கீழே போகுது. பட் கண்டிப்பா இந்த சிச்சுவேஷன் சரியானதுக்கு பிறகு கண்டிப்பா நிறைய ஸ்டாக் சீக்கிரமாவே ரெக்கவர் ஆகி மேல போக ஆரம்பிச்சிடும். அது என்னென்ன ஸ்டாக் அப்படின்றத நான் அப்கமிங் வீடியோஸ்ல ஒரு 5 ஸ்டாக் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை அடுத்த வீடியோல நான் சொல்றேன். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.